இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது இது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் யோவான் 1:1 யோவான் 1:14 யோவான் 1:29 இந்த உண்மை முழுதுமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த உண்மை என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை அறியக்கூடியதாக இருக்கிறது. நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். உபாகமம் 22:9-11. உபாகமம் 22:9-11. உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவர்களின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 22:9-11. இந்த வேத வாக்கியத்திற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் தீட்டுப்படுத்தாதே. தீட்டுப்படுத்தாதே. இது பற்றி நாம் விவரமாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரில் நீர் எங்களை முடிசூட்டினதற்காக கண்டண்டைக்கும் சோத்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக கண்டண்டைக்கும் சோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். அப்போ இந்த வேத வாக்கியம் எந்த வேத வாக்கியம் என்று சொன்னால் 22 உபாகமம் 22:9-11 சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களிலிருந்து 3 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 3 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் முறையே முதலாவது பற்பல விதமான விதையை விதைக்காயாக. 2வது மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. 3வது ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாயாக என்பவைகளாகும். அப்போ மூன்று இஸ்ரவேலியர்களுக்கு அந்த நேரத்தில்
பிரமாணங்கள், நியாய பிரமாணங்களோடு இதுவும் சேர்த்து கொடுக்கப்பட்டது. என்ன மாதிரி என்று சொன்னால் 3 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் இந்த 3 கட்டளைகளில் பாரிய ஆவிக்குரிய பொருள் புதைந்திருக்கிறதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இவ்வாறான கட்டளைகள் பொதுவாக, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இவ்வாறான கட்டளைகள் பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய சிந்தனைக்கு விரோதமாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பற்பல விதமான விதை என்பது கலப்படம் நிறைந்த உபதேசத்தை குறிப்பிடுகிறது. அப்போ சுருக்கமாக பொய்யான உபதேசங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொய்யான உபதேசங்களில் தான் பற்பல விதமான விதை, அதாவது இருக்க வேண்டிய விதை அங்கு இல்லை, அதற்கு பதிலாக அதோடையோ அல்லது அதற்கு பதிலாகவோ வேறு சில விதைகளையும் போட்டு விதைக்கிறபடியால் ஆண்டவர் சொல்லுறார், அதுகள் பற்பலமான விதைகள். அப்போ சரியான விதை என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசம். அதை விட்டு போட்டு அதோட வேறு சில விதைகளையும் சேர்த்து விதைத்தால் அது பொய்யான உபதேசம், அது பற்பலமான விதை என்று சொல்லி இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது மாடும் கழுதையும் என்பது கலப்படமான சேவை. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் என்பது கலப்படமான நடத்தை. இவற்றை பற்றி கூறுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கலப்படம் நிறைந்த உபதேசம், இது பொய்யான உபதேசம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் பற்பல விதமான விதைகள் அங்கு பாவிக்கப்படுகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கலப்படம் நிறைந்த உபதேசம் என்று சொல்லப்படும் பொழுது பற்பல விதமான விதை, அதாவது சுருக்கமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உபதேசிக்க வேணும், அதுதான் சுவிசேஷம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க, அதோட இன்னும் பல்வேறு விதமான விதைகளை மனுஷன் விதைப்பானா இருந்தால் அந்த பற்பலமான விதைகளால் என்ன ஏற்படுகிறது என்றால் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நேர்த்தியாக சிருஷ்டித்தார், ஜாதி ஜாதியாக சிருஷ்டித்தாரே தவிர அவர் கலப்படமாக ஒன்றையும் சிருஷ்டிக்கவில்லை. அவருடைய சிருஷ்டிப்பில் கலப்பு இல்லை. ஆகையால் அவை செழிப்புள்ளவைகளாக இருந்தன. அவ மலட்டுத்தன்மை அங்கே இருக்கல, அவைகள் செழிப்புள்ளவைகளாக இருந்தன. காரணம் என்ன? ஒரே உபதேசத்தையே அனுமதித்தார், ஒரே விதையை விதைக்க சொல்லி இருந்தார். அப்போ அது அப்படிப்பட்ட விதை, ஒரே விதை. அப்போ அப்படிப்பட்ட விதையை ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அது நல்லது, அது நல்லது என்று தேவன் கண்டார். இப்படியாக ஆதியாகமம் 1:24-25 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே தேவனுடைய ஊழியக்காரர்களும் கலப்படமற்ற உபதேசங்களை போதிக்க வேண்டும், கலப்படமற்ற உபதேசங்களை போதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டுமே தவிர மனுஷருடைய கற்பனைகள், மனுஷனுடைய பாரம்பரியங்கள், மனுஷனுடைய கட்டளைகள், மனுஷனுடைய பிரமாணங்கள், இவைகளை தேவனுடைய வார்த்தையோடு இணைத்து போதிக்க கூடாது. அப்படி இணைத்து போதித்தால் அது பற்பல விதைகள். அது பற்பல விதைகளாக இருக்கிறபடியினால் மலட்டுத்தன்மைதான் அதனுடைய பிரதிபலனாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இணைத்து உபதேசித்தால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே தேவனால கொடுக்கப்பட்ட உபதேசம், அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறார்? 1 கொரிந்தியர் 1:23 பவுல் அப்போஸ்தலர், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
அப்ப பிரசங்கிக்க வேண்டியது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். அந்த விதையையே பிரசங்கிக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்க, மனுஷர்கள் மனுஷ கற்பனைகளையும் மனுஷ கட்டளைகளையும் மனுஷ பிரமாணங்களையும் மனுஷ பாரம்பரியங்களையும் அதனோடு இணைத்து போதித்தால் அதனுடைய முடிவு, அதனுடைய விளைவு பயங்கரமாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் உலகம் ரட்சிக்கப்பட போவதில்லை. பற்பல விதைகளை விதைத்தால் உலகம் ரட்சிக்கப்பட போவதில்லை. கிறிஸ்தவர்கள் பரிசுத்தப்பட போவதில்லை. அதற்கு பதிலாக எதிர்மாறான விளைவுகளையே சந்திக்க வேண்டும் வரும். அப்போ உலகம் ரட்சிக்கப்பட மாட்டாது. கிறிஸ்தவர்களோ பற்பல விதைகளை கேட்கிறதுனால அவர்களில் மாம்சத்தின் இச்சைகள் வெளிப்பட்டு மாம்சத்தின் கிரியைகள் அவர்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வேதனைக்கு மேல் வேதனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். அப்போ பரிசுத்தப்பட வேண்டிய நேரத்தில் அவர்கள் இந்த மாதிரி வேற பற்பல விதைகளை அவர்கள் கேட்கிறதுனாலும் பற்பல விதைகளை அவர்கள் விசுவாசிக்கிறதுனாலும் அதனால் ஏற்பட போகிற பிரதிபலன்கள் ஆபத்தான பிரதிபலன்களாக இருக்கிறது. என்ன ஆபத்தான பிரதிபலன்கள்? மாம்ச இச்சைகள் வெளிப்படும், மாம்சத்தின் கிரியைகள் நடைமுறைப்படுத்தப்படும், அசுத்த ஆவிகளுடைய துன்புறுத்தல்கள் கூடுதலாக இருக்கும், அசுத்த ஆவிகளுடைய கொடுமைப்படுத்துதல்கள் கூடுதலாக இருக்கும். அப்ப ஏன் அப்படி ஏற்பட்டது? போதகர் பற்பல விதைகளை விதைக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுக்கு பதிலாக பற்பல விதையை அவர் விதைக்கிறபடியினால்தான் அந்த விதமான அபாயம் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 7:7-8 மார்க்கு 7:7-9 மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மனுஷருடைய கற்பனைகளை, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட்ட சிந்தனைகளை, மனுஷனுடைய சிந்தனைகள், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசையா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தனமாக்கினது நன்றாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த நேரத்திலேயே பரிசேயர், வேதபாரகர், இந்த மனுஷர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள், இந்த மனுஷர்கள் அதிகமாக என்ன மாதிரி என்றால் மனுஷ கற்பனைகளையும் மனுஷ பாரம்பரியங்களையும் பிரசங்கித்தார்களே தவிர மீட்பரை பற்றி அவர்கள் பிரசங்கிக்கவில்லை, பலியை பற்றி பிரசங்கிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் மீட்பெரும் பலி பிரசங்கிக்கிறது தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அதை அவர்கள் பிரசங்கிக்கவில்லை. அதனையே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாரம்பரியங்களை பிரசங்கிக்கிறீர்கள், மனுஷ கற்பனைகளை பிரசங்கிக்கிறீர்கள், சடங்குகள், ஏராளமான சடங்குகளை பின்பற்றுகிறீர்கள், அதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மார்க்கில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதாவது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் யோவான் 17:14 நான்
உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். கவனமாக கேளுங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் பாரம்பரியங்களை கொடுக்கவில்லை, மனுஷ கற்பனைகளை கொடுக்கவில்லை, மனுஷ பிரமாணங்களை நான் கொடுக்கவில்லை, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வாயில இருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளையே அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி யோவான் 17:4 சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நாங்களும் உபதேசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டுமே தவிர அதனோடு எந்த விதமான கலப்படத்தையும் நாம் சேர்க்கக்கூடாது, பற்பல விதைகளை சேர்க்கக்கூடாது. மலட்டுத்தன்மை உருவாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளோடு மனிதன் தன்னுடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் பாரம்பரியங்களையும் சேர்த்து உபதேசிப்பானாகில் அவன் தேவனுடைய வார்த்தையை புளிக்க பண்ணுகிறான் என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதாவது திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், மனுஷன், அதாவது தேவனுடைய வார்த்தைகளோடு மனுஷன் தன்னுடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் பாரம்பரியங்களையும் சேர்த்து உபதேசிப்பானாகில் இதனையே பற்பல விதமான விதைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன நடக்குது என்று சொன்னால், அவன் தேவனுடைய வார்த்தையை பற்பலவான விதைகளை அவன் விதைப்பானாய் இருந்தால் அவன் தேவனுடைய வார்த்தையை புளிக்க பண்ணுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான உபதேசத்தை கேட்பவர்களும் புளித்து போவார்கள். அவர்களிலே ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிப்போம். அதாவது அவர்கள் காண்பார்கள், காணவில்லை, அவர்கள் கேட்பார்கள், அவர்கள் கேட்கவில்லை, அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, இருதயம் மந்த நிலைமை அடைந்திருக்கிறது. ஏன்? ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவர்களில் நிறைவேறி இருக்கிறது. எப்படி அது சம்பவித்தது? அவர்கள் பற்பல விதைகளை அவர்கள் கேட்டார்கள், உபதேசமாக கேட்டார்கள். அப்ப கேட்பவர்களிடத்தில் ஆவிக்குரிய செழுமை ஏற்படாமல் ஆவிக்குரிய மலட்டுத்தன்மையே ஏற்படும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 8:15 அவர்களை நோக்கி, சிஷ்யர்களை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார் என கூறியிருந்தார். அப்போ அதே அவர் சொன்ன அதே அறிவுரை இப்பொழுதும் அந்த அறிவுரை செல்லுபடியாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான போதகர்கள் புளித்தமாவை உபதேசிக்கிறார்கள், பற்பல விதைகளை விதைக்கிறார்கள். அவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அத்தகைய போதனை புளிப்பை ஏற்படுத்தி கடைசியில் என்ன மாதிரி என்று சொன்னால் மனுஷனை மலட்டுத்தன்மை ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தினால் நிரம்பி போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆனபடியால் மார்க் 8:15 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற அதே அறிவுரை இப்போதைய போதகர்களுக்கும் பொருந்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே அநேகமான கிறிஸ்தவர்கள் கனி கொடாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை கேட்காவிட்டால் கனி கொடுக்க முடியாது. நல்ல மரம் இல்லை, ஏனென்று சொன்னால் நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மத்தேயு 7 சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் கேட்கும் பொழுது பரிசேயருடைய புளித்த மாவுகள் மாதிரி போதகர்கள் பொய்யான உபதேசங்களை நாம் கேட்போமா இருந்தால் அதன் விளைவு பாரதூரமான விளைவை நமக்கு ஏற்படுத்தும். ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைந்து போம். அதாவது புளிப்பாக்கப்பட்டு புளிப்புள்ள மாவு மாதிரி புளிப்புள்ள உபதேசம் உள்ளுக்குள்ள போறதுனால
உள்ளுக்குள்ளே இருக்கிற நல்லது எல்லாம் பழுதா போகும் என்பதை நாம் தெளிவாக சகல பிசந்தமாவும் முந்தி பிந்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அதிகம் பழுதா போகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். அப்போ அவர்கள் அதாவது கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய செய்தியை கேட்காம விட்டால் கனி கொடுக்க மாட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதன் நிமித்தமே அநேகமான கிறிஸ்தவர்கள் கனி கொடுக்காமல் இருக்கிறார்கள். அடுத்ததாக மாடு துப்பரவான மிருகம், கழுதையோ அழுக்கான மிருகம். துப்பரவை மழுக்கை மிணைக்கக்கூடாது. டெண்டை மிணைத்தால் அந்நிய நுகம் உருவாகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 6:14-18 அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒடிக்கும் இதுகளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் பிசாசுக்கும் இசைவேது? அவ்விசுவாசினுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது 2 தீமோத்தேயுல 3:1-5 வரையும் 2 தீமோத்தேயுல 3:1-5 வரையும் என்னம்மா சொல்லியிருந்தேன் என்று சொன்னால், இந்த ஜனங்களை விட்டு வெளியால் போ என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவர்களை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என கூறியுள்ளார். அப்போ மாடும் கழுதையும் ஒரே நுகத்தில் இணைவது தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசினுடைய பிள்ளைகளும் ஒன்றாக இணைவதையே குறிப்பிடுகிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் உலகத்தோடு இணைந்திருக்க விரும்புகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அது ஆபத்து ஆனது என்று சொல்லி 1 யோவான் 2:15 சொல்லியிருக்கிறார். அவ்விசுவாசிகளோடு அநேகமான கிறிஸ்தவர்கள் இணைந்திருக்க விரும்புகிறார்கள். இவ்வாறான இணைப்பு ஒரு பொழுதும் தேவனுடைய அனுமதியை பெறாது என்பதனை பல கிறிஸ்தவர்கள் அறிந்திருந்தும் உலக ஆவியினால் பிடிபட்டு சிக்குண்டு உலகத்தை விட்டு வெளியே வர விருப்பம் இல்லாது அநேகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வீணாய் தேவனுக்கு ஆராதனை செய்கிறார்கள். இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 6:14-18 தெளிவாக கூறியிருக்கிறது மட்டுமல்ல, எச்சரித்தும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரபல ஊழியக்காரர்கள் ரட்சிக்கப்படாத மனுஷர்களை கிறிஸ்தவ ஊழியத்துக்கு பாவிக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படாத மனுஷருடன் சம்பந்தம் கலக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல போதகர்கள் ரட்சிக்கப்படாத மனுஷரை விவாகம் பண்ணி அவர்களையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வருமாறு ஆலோசனையும் சொல்லுகிறார்கள். ஆலோசனையும் சபையாருக்கு அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு அந்த விதமாக ஆலோசனையை கொடுக்கிறார்கள். அது சாத்தியப்படுமானால், நான் கேட்கிற கேள்வி என்ன மாதிரி என்று சொன்னால், அதாவது ரட்சிக்கப்படாத மனுஷரை விவாகம் பண்ணி அவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர ஒரு மனுஷனால முடியுமா இருந்தது என்று சொன்னால், கிறிஸ்து வந்து மரித்தது வீணாயிருக்குமே.
கலாத்தியர் 2:21 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் சாத்தானுடைய ஆலோசனைக்காரர்களே தவிர தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரெண்டையும் பிணைக்க பார்க்கிறார்கள். அதாவது மாட்டையும் கழுதையும் ஒன்றாக இணைக்க பார்க்கிறார்கள். ரெண்டும் ஒரு பொழுதும் ஒன்றாக இணைய முடியாது. ஏனென்று சொன்னால் ஒன்று சுத்தமான மிருகம், ஒன்று அசுத்தமான மிருகமாக இருக்கிறபடியால் ரெண்டும் ஒன்றோடொன்று இணைய முடியாது என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேணும். வேதத்திற்கு ஒவ்வாத ஆலோசனையை கூறுபவர்கள் தேவனுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய ஆலோசனையை கேட்டு தங்களை கெடுத்து கொண்ட கிறிஸ்தவர்கள் ஏராளம். 1 ராஜாக்கள் 11:1-8 அநேகமான கிறிஸ்தவர்கள் அவிசுவாசிகளுடன் இணைந்து வியாபாரம் செய்கிறார்கள். இவர்கள் அந்நிய நுகத்தில் தம்மை இணைத்து கொள்கிறார்கள். ஒரு பொழுதும் இவர்களுடைய வியாபாரம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை. 2 நாளாகமம் 20:35-37 நாசமும் மோசமும் நிர்பந்தமுமே இவர்களை பின்தொடரும். வேதத்தில் ஆடைகள் நம்முடைய நடத்தையை குறிப்பிடுகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வெண்மையான பஞ்சு நூலினால் ஏற்படுத்தப்பட்ட ஆடை கிறிஸ்துவின் பரிபூரணத்தை குறிப்பிடுகிறது. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் இணைந்த ஆடை கிறிஸ்துவின் நீதியை அவமதிக்கிறது. மனுஷ நீதியாகிய சுயநீதியோடு அப்பழுக்கற்ற தேவ நீதியை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மனுஷ நீதியாகிய சுயநீதியோடு அப்பழுக்கற்ற தேவநீதியாகிய கிறிஸ்துவின் நீதியை நாம் இணைப்போமானால் நாம் ரட்சிக்கப்படவில்லை, அல்லது கிறிஸ்துவின் மகாநீதியை நாம் அவமதிக்கிறோம். இது தேவனுடைய கோபத்தை சம்பாதிக்கவே உதவும் என்பதனை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அறிவார்களாக. ரோமர் 1:18 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் திருப்பியும் சொல்கிறது என்ன என்று சொன்னால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதுகளெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். அதாவது பற்பலமான விதையை விதைக்காயாக, மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாதிருப்பாயாக, ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாயாக என்று சொல்லி உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கட்டளைகள் மிக முக்கியமான கட்டளைகள். மனுஷரே பற்பலமான விதைகள், அதாவது ஊழியக்காரர்களே போதகர்களே பற்பல விதமான விதைகளை ஒரு பொழுதும் விதைக்காதீர்கள். அப்படி நீங்கள் விதைக்கிறதுனால ஆபத்து, அதாவது கிறிஸ்தவர்கள் ஆபத்தில் மாட்டிக்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் விதைக்க வேண்டிய விதை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1:23 அதனோடு ஒன்றையுமே நாம் சேர்க்க முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. நான் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்